எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, நாங்க இப்படி செட்டப் போட உட்காரும்போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு என்ன vlog. எஸ், Q&A Q&A போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் மாமா? ஆயிடுச்சு, ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன? 1 month ஆயிடுச்சு நம்ம Q&A போட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணோம், வாரத்துக்கு ஒண்ணு போறோம்னு சொன்னோம். இப்போ மாசத்துக்கு ஒண்ணு ஆகி போச்சு. பிகாஸ் பேரண்ட்ஹுட். ஆனா ஒவ்வொரு வீடியோல என்ன தெரியுமா சொல்றோம், அடுத்த மாதிரி பாருங்க கரெக்டா போட்டுரும், அடுத்த மாதிரி பாருங்க கரெக்டா போட்டுரும், ஆமா, ரெகுலரா வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம். ஆமா, பட் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி விட்டாச்சு. ஆமா, இதுல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லாவே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் இன்னைக்கு வந்து Q&Aல மாமா மாட்டுவார் ஒரு கேள்வியில. அப்படியா? அப்படிப்பட்ட கேள்வி இருக்கு. ஆனா யாரு கேட்டாங்கன்னு தெரியல. நம்ம 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 ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தான் கேட்டாங்க. பதில் சொல்லிக்கலாம். ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தியா H2S என்ன கேட்டிருக்காங்கன்னா, சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் கோயிங் டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஹவுஸ் இஸ் வெரி குட் திங் அண்ட் யூ டிட் இட் வெரி வெல். பட் வை டோன்ட் யூ கால் அ சப்ஸ்கிரைபர் டு யுவர் ஹோம் அண்ட் ட்ரீட் தெம் வெல் ஃபார் அ சேஞ்ச்? வை நோ செலிபிரிட்டி இஸ் டூயிங் தட்? பண்ண மாட்டேன்றாங்களா? நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம பண்ணிடலாம். நம்ம தாராளம். நமக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆமா, பட் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா அது வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம விருந்தோம்பல் பண்ணுறது விஷயத்த வந்து நம்ம பண்ணுறதை வந்து வெளிப்படுத்த வேணாம் அப்படின்றனால தான் காட்டுறது இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க நமக்கு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த விஷயத்த வெளிப்படுத்தினால தப்பு இல்லை. அதாவது எனக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க, எனக்கு ஒருத்தவங்க உணவளிக்கிறாங்கிறத நான் வந்து வெளிப்படுத்துறது வந்து அது நன்றி ஆயிரும். ஆனால் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவுறதோ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து உணவளிக்கிறதையோ நான் வெளிப்படுத்தினா அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் ஆயிரும். அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். வேற லெவல் சார். நன்றி. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் எப்போவுமே அந்த விஷயம் பண்ணுறதில்ல. மதுரைக்காக இருக்கட்டும், இங்கே சென்னையாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல இப்போ நான் நிறைய இடத்துல இந்த ஸ்டோரிஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுவோம். அவங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நிறைய பேர் பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம உடனே ரீஸ்டோரி பண்ணி விடுவோம். அது மாதிரி நிறையா பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, சந்திச்சிருக்கோம். பட் ஆனால் சரி நீங்கள் கேட்குறனால இனிமேல் நாங்கள் பண்ணுறோம். ஆமாம், எங்களுக்கு இது ஆக்சுவலி தோணவே இல்லை. நாங்கள் வந்து அதை ஜாலியாக நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம அவங்கள மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு அனுப்புறது தான். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கணுன்ற பெருசாக தோணலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் வேணால் பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்கு கிவ் அவே மாதிரி ரெடி பண்ணி ஒரு 3 பேரை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வர வச்சு ஆமாம் சூப்பராக பண்ணலாம். டன். ஓகே, டன். அடுத்து வந்து கோல்டு ஃபிஷ் கதை சொல்லுங்க பிரதர். யாரு கேட்டிருக்காங்களா? நன்றி சிஸ்டர். கோல்டு ஃபிஷ் கதை வந்து ரொம்ப லென்த்தியான கதை. அது என்னன்னா சின்ன வயசுல பண்ண சேட்டைகள். அது வந்து மதுரையில வைகாத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கோம்ல, அப்போ ஸ்கூல்ல வந்து கட்டடிச்சுட்டு ஓடி தைரியமா சொல்லுங்க. ஸ்கூல்ல இருந்து கட்டடிச்சுட்டு ஓடி போய் விளாண்டுட்டு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்னா மீன் பிடிக்கிற போட்டியை நடத்துவோம். அதாவது யார் அதிக மீன் பிடிக்கிறாங்க. அப்போ பெருசெல்லாம் இந்த தூண்டில் தான் இருக்காதுல, சட்டையை அவுத்து யூனிஃபார்ம் சட்டையை அவுத்து அங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்ட ஒருத்தன் பிடிச்சி தண்ணிக்குள்ள இப்படி அலசிக்கிட்டே இருப்போம். அலசி மீனை பிடிப்போம். குட்டி குட்டி மீன் மாதிரி வரும். மீன் நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன், 2 மீன் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் உடனே அவங்க சொல்லுவாங்க, இது மீன் கிடையாது, தவறை, இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்றவாங்க. இது சும்மா ஒரு கவுண்ட்டுக்காக பிடிச்சிட்டாங்க சொல்லாங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு இந்தாடா வச்சுக்கோங்கடாரே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பாட்டு வந்துடுவோம். இது வந்து ஒரு ஒரு விளையாட்டாகவே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நாள் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணால், அவன் பேர் வந்து உதய சந்திரன். ஆமாம், அவெல்லாம் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. அதேமாதிரி அந்த வீடியோ பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சாலும் அனுப்பலாம், ஃபோன் பண்ணி திட்டுறதுனாலும் திட்டலாம். ஆமாம், உதய சந்திரன் அவன் என்ன பண்ணான்னா, அந்த தண்ணி வந்து விழுகிற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் நின்றுட்டோம்னா மீன் அப்படியே எவ்விக்கிட்ட வெளியே வரும்டா. அப்படியே காய்ச்சி பிடிச்சிடலாம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ ஆட்டி ஆட்டி என்ன கை வலிக்கிறதா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தேன். சரிடா அப்படின்னும் போது நீ போய் பிறா, நாங்கள் இங்கே ஆட்டி கட்டி பிடிச்சிக்கிறோம். இதில் என்னன்னா அந்த கம்மால் தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா, ஆற்றுல தண்ணி வரும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த மீன் வளர்க்குற பண்ணையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். அதில் கலர் மீன், இந்த டேங்க் கிளீனரு இதெல்லாம் அந்த இதில் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டி ஆட்டி பிடிக்கும்போது இந்த கலர் மீன் பிடிச்சோம்னா 5 பாயிண்ட்டு. ஆஹா, அப்போ பெரிய வின்னர் மாதிரி அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் 1 மணி நேரம் ஆட்டி இந்த 2 கை அக்கல்லாம் வலிச்சு நாங்கள் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தோம். 3 வேற மீன் பிடிச்சி கெண்டை மீன் மாதிரி 3 பிடிச்சிருந்தோம். இவன் என்ன பண்ணேன், அந்த வருது பாரு ஒரு செம்ம கோல்டு ஃபிஷ் வருது, இப்போ எப்படி பிடிக்கிறேன் பாரு, நான் 5 பாயிண்ட் வாங்குறேன்டான்ட்டு தண்ணியில் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த விழுகிற இடத்துக்கிட்ட வரமா டக்குன்னு உள்ள கையோடு பிடிச்சான். பார்த்தா ஒரு மாதிரி கொலன்னு கையெல்லாம் பிதுங்கி ஒரு மாதிரி வந்துருச்சு. என்னன்னு திறந்து பார்த்தோம்னா யாரோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை கடனை வந்து முடிப்பதற்காக ஆத்தில வந்து இவ்வளவு நீளமாக சொல்றாரு. சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கக்கா போன போது அவங்க வந்து இவ்வளவு நீளமா கக்கா போயிட்டாங்க போல. அது உள்ள ஊறி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல வந்துச்சு.
இவன் என்ன பண்ணிட்டேன், அந்த கோல்டு பிஸ்ன்னு பிடிச்சான் பாருங்க, அப்படி பிதிக்கி வெளியே வந்து அப்படியே கையை திறந்தா கொலன்னு இருந்துச்சு. அதோட இப்படி திருப்பி காட்டினா நாங்கெல்லாம் ஓடி போயிட்டோம். கிட்ட வராத வச்சு ஓடி போயிருன்னு சொன்னோம். ஸோ இதுதான் அந்த கோல்டு பிஸ் கதை. இது அதிகமாக ரொம்ப லென்த்தியாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி ஒரு வியர்டு ஸ்டோரியாக இருந்திருக்கும். சின்ன வயசில் வந்து நிறையா வியர்ட் ஸ்டோரிஸ்லாம், பிகாஸ் வி ஆர் ஸ்டடிங் இன் பாய்ஸ் ஸ்கூல், தமிழ் மீடியம், பிரிட்டோ ஸ்கூல், ஸோ blah பரவாயில்ல, தேடி கண்டுபிடிச்சு இந்த கதையை கேட்டிருக்கீங்க. இல்ல நம்மளோட பிளாக்ல எதுலயோ நீங்க கோல்டு ஃபிஷ் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அந்த கதை நான் அப்புறமா சொன்னேன், பரவாயில்ல ஞாபகம் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கூல் ரிலேட்டடா பேசும்போது சொல்லி. ஸோ எஸ், அடுத்து வந்து ஜானு சுந்தரம் 7420 என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் அப்ரிசியேஷன் ஃபார் த அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஷேர்ட் அபவுட் யுவர் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி சிஸ்டர் இந்திரஜா குடோஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எஸ், இதில் மறைக்கப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. நம்மளும் அதை நார்மலைஸ் பண்ணணும். இன்னும் எத்தனை நாளைக்கு அது மறைச்சிக்கிட்டே இருந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஸ்டீரியோ டைப் ட்ராமாவாக க்ரியேட் பண்ணாமல் அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அப்போ வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அடுத்த டெலிவரி இல்லை வந்து ப்ரெக்னன்சியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லும் போது பயம் எதுவுமே இருக்காது. அவங்க ஜாலியாக அவங்க ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது குறிப்பிட்ட காலம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் செக்ரிகேஷனுக்காக நிறைய இப்போ உணவுலாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ எஸ், அடுத்து வந்து அஜீஷா F2K அக்கா அண்ணா, நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அக்கா அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க? நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். லவ் யூ அண்ணா அக்கா தம்பி. ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுவோம்ப்பா. நான் ஆக்சுவலி பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அது என்ன விஷயம்னா, நம்ம ஒரு எல்லா இது கேள்விகளுக்கும் இது பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அது அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இது மூலமாக ஒவ்வொரு வீடியோ மூலமாக நான் உங்களோட ரிப்ளை பண்ணிடுவோம். அண்ட் ஏன் ரிப்ளைங் லேட் ஆகுதுன்னா, நாங்கள் வந்து சோ கால் மேனேஜிங் எங்கள் டீமெல்லாம் வச்சிடல. 2 மேனேஜிங் 2 ஆக்டர் 2 எடிட்டர் நாங்களே தான் அதை எடிட் பண்ணுறோம், நாங்களே தான் ரிப்ளை பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதை மன்னிக்கவும். உங்கள் அன்புக்கு பெரிய நன்றி. எஸ், அடுத்து வந்து அனிகா ஹனி 8155. வாவ், ரியலி ஸோ குட். சி போத் வித் யுவர் பேபி ஆல் 3 ஸ்மைல்ஸ். உங்ககிட்ட பிடிச்சது இந்த யதார்த்தம் தான். எல்லா கொஷினுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே ஆன்சர் பண்ணுறீங்க. பாப்பாவை வச்சுக்கிட்டு வீடியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கஷ்டம் தான். பட் யூ ஆர் ஹேண்ட்லிங் ஸோ நைஸ். ஐ எம் வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ் அண்ட் ஸ்பெஷலி அம்மாச்சி குக்கிங் வீடியோஸ் ஆர் ஆசம். சம் ரெசிபி ஐ ட்ரைட், ரிசல்ட் இஸ் ஸோ குட். ஐ வாண்ட் குழம்பு மிளகாய் பவுடர் ரெசிபி ஃப்ரம் த கிச்சன் குயின் அம்மாச்சி. தென் லிட்டில் டால் ஃபோட்டோ ஷூட் ஆர் ஸோ க்யூட். பாய் சுற்றி போடுங்க. ஸ்டார் பாப்பாக்கு தென் ஐ சீன் யோர் anniversary celebration videos. Congratulations for your long live together with full of happiness, and that Aircard luxury villa was super. I want the rent of that villa if possible. Please share. Okay, all the best for future. I am waiting to see you guys in Abu Dhabi. Keep smiling. பா, ஒரு vlog-ஐயும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க வந்து இந்த பெரிய பேராகிராஃபில் தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பம் மாதிரி நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்கன்னும் போது உண்மையாக நீங்கள் குடும்பம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போகும்போது அண்ணன் அக்கா பாப்பா அப்படின்னு பேசும்போது வந்துன்னா அந்த அன்போட வெளிப்பாடு எப்படின்னா, குடும்பத்தோட அந்த அளவுக்கு அன்பு கிடைக்காது, சொந்த பந்தத்தோட அந்த அன்பு கிடைக்காது. அதோட எங்கள் மேலே காட்டுற அந்த அன்பு வந்து ரொம்ப பெரிய அன்பு. அதனால் நீங்கள் எங்களோட குடும்பம் தான். அதனால் நாங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவோம். அண்ட் வந்து குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வந்து சீக்கிரம் வரும், கூடிய சீக்கிரம். ஏன்னா இப்போ வந்து அம்மாச்சி வந்து இந்த தம்பிங்களோட ஸ்கூல் ஜாயினிங்னால அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஒரு ஜூலை எண்டு வரைக்கும் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணி செட் பண்ணி ஒரு ஃபாலோ கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஜூலைக்கு மேலே அந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி கண்டிப்பாக வந்துடும். அண்ட் வந்து ஃபோட்டோஷூட்டை பார்த்தீங்க, எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்தடுத்த ஃபோட்டோஷூட்டை பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த vlogல அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏற்காடு லக்ஸுரி வில்லாவோட டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. அது அரௌண்ட் எவ்வளோ ஆச்சு? இல்லை, அது ஒரு 12 பேர் 15 பேர் போய் தங்கும் போது வந்துன்னா ஆளுக்கு வந்து ஒரு 1500 ரூபா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 28,000 ரூபா, 28க்குள்ளே. ஆமாம். ஸோ ஒரு 15 பேராக ஷேர் பண்ணி நம்ம தங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சூப்பர் பிளேஸ், ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக இருக்கும். அது நம்ம நண்பரோடது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்திருந்தோம். ஸோ எஸ், நீங்கள் கேட்டதுக்கு டீட்டெயில் எல்லாம் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து கூடிய அபுதாபியில் உங்களை சந்திக்கிறோம். ஆமாம் வரோம். கிருஷ்ணா 22, உங்களுக்கு பிடிச்ச 5 சொந்தம் 5 நண்பர்கள். இந்த 2 லிஸ்ட்லையும் இல்லாத ஆனால் ரொம்ப பிடிச்ச 5 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். தரமான சம்பவம். சூப்பர் கேளுங்க. நான் சொல்லட்டுமா? பிடிச்ச 5 சொந்தம் யார் தெரியுமா? 5 சொந்தம் நண்பர்கள் 2மே வந்து ஒரே 5 தான். ஸோ வந்து 10 கிடையாது, 5. கிருஷ்ணா, பிரதுகன்ஸ்,
பாண்டிசெல்வி, அனிகனி, அஜீஷா, அதுக்கப்புறம் வந்து ரேவதி, அப்புறம் வந்து ஃபாத்திமா பேகம், அதுக்கப்புறம் ஸ்ருஷ்டி, அப்புறம் நேஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோட பிடிச்ச அந்த 5 சொந்தம். இதை விட பிடிச்ச 5 சொந்தம் வந்து அடுத்த வர சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அடுத்த லிஸ்ட்டை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வேற லெவலுங்க. தேங்க்யூ அம்மா. கிரேட் எஸ்கேப். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாளிக்காமல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து சொல்லிடுறேன். பாப்பா, நான், இது நட்சத்திரன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமா, அக்கா, எங்கள் அம்மா. ஸோ இந்த 6 பேர் தான் சொந்தம், பிடிச்ச சொந்தம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச நண்பர்கள். இது வந்து எங்கள் குடும்பம் தான் எங்களுக்கு சொந்தம். இந்த குடும்பம் தான் எங்கள் நண்பர். இந்த குடும்பம் தான் எங்களோட எல்லாமே. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நண்பர்கள் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது விரல் விட்டு என்ற அளவுக்கு இல்லைங்க. ஆமாம், விரல் விட்டு என்ற அளவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு நண்பனும் நாங்கள் சோகமாக இருக்கும்போது தோள் கொடுத்த நண்பர்கள் தான், சந்தோஷமாக இருக்கும்போது கட்டி பிடிச்ச நண்பர்கள் தான். ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட 5 பேர் சொல்ல முடியல. அடுத்த கொஸ்டின், ரேவதி M4C. அக்கா, காலேஜ் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுறீங்களா? காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சிஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்ற ரொம்ப சீக்ரெட் ஷேரிங்லாம் நான் பெருசாக யார்ட்டுமே வச்சுக்க மாட்டேன். அதான் நான் சொன்னல, இங்கே இந்த 6 பேருக்குள்ளே தான் என் சீக்ரெட் ஷேரிங் இருக்கும். அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இந்த காலேஜ் குரூப்பில் எல்லாமே இருக்கோம். ஸோ அதில் ரீயூனியன், அதுக்கப்புறம் வெளில போகிறது எல்லாமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இவருக்கு அவ்வளோலாம் லென்த்தியான ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் இல்லை. ஆமாங்க, ஒரு மினி சர்க்கிள் தான். மினி சர்க்கிள். ஆமாம், அது மினி அவங்களும் எல்லாம் மினியாக தான் இருப்பாங்க. நம்ம போனோம்னா இது இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கைட் பண்ணி இந்த குழந்தைகளை பிக்னிக் கூப்பிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பூரா அந்த மாதிரி தான் இருக்குங்க எல்லா பிள்ளைகளும். என்ன பண்ணுறது, எல்லாம் நாங்கள் வெள்ளந்தியா வளர்ந்துட்டோம். வெள்ளந்தியான ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் பிடிச்சி வச்சிருக்கேன். ஆனால் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆமாம், என்ன வந்து வாடி போடி கூப்பிடுவோம். ஆனால் இவரை மட்டும் வாய் கூசாம மாமாவை கூப்பிடுற ஒரே கோஷ்டி என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். வாடா போடா கூப்பிடணும். ஒரு அண்ணா, ஒரு பிரதர், ஒரு ப்ரோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மாமானா மாமாதான், மாமாதான். இதுக்காக நான் ஒரு 30 வருஷம் தவறு இருந்திருக்கேம்மா. எதுக்கு? ஒரு 90s கிட் தான். அதனால இப்போதான் ஏதோ என் காது குளிர வந்து மாமான்னு கூப்பிட்றாங்கன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, டேக் இட். ஃபாத்திமா பேகம், ஷேக் ருமான் 9133, சாரி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா. ஹாய் இந்திரஜா, ஹாப்பி டு சி யூ, யுவர் சன் வெரி கியூட். அண்ணாவை கேட்டுன்னு சொல்லுமா. மை ஹஸ்பண்ட் ஊர் மதுரை தான், டிவிஎஸ் நகரில் இருக்குமா. நவ் ஐ மீன் கத்தார். இஃப் யூ கம் டு கத்தார் ஷியோர் யூ வில் கம் டு மை ஹோம். கண்டிப்பாக கத்தார் வந்தால் வரும். கண்டிப்பாக வரும். டிவிஎஸ் நகர்னு சொன்ன போனால் எப்படி வராமல் இருப்போம். ஆமாம். ஸோ டிவிஎஸ் நகர்லாம் சுத்தாத இடம் கிடையாது. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. மதுரைக்குள்ளே சுத்தாத இடமே கிடையாது. அதில் டிவிஎஸ் நகர் ரொம்ப குறிப்பிட்டது. ஏன்னா அந்த பக்கம் நாங்கள் வந்து இந்த லக்ஷ்மி ஸ்கூலுக்குலாம் வருவோம். அந்த பக்கம்லாம் வந்து இது மாதிரி வந்து பார்த்துருக்கோம். டாப் படிக்கிற ஏரியா. ஸோ கண்டிப்பாக கத்தார் வந்தால் கண்டிப்பாக வரோம்மா. ரொம்ப சந்தோஷம். அவர் அண்ணனை கேட்டுன்னு சொல்லுங்கள். நீங்களும் சென்னை வந்தால் கண்டிப்பாக வாங்க நம்ம வீட்டுக்கு. மதுரை வந்தாலும் வாங்க. எஸ். அடுத்து வந்து ஸ்ருஷ்டி என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறேன். என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷலாக இந்திரஜாவை. ஹாய் ஸ்ருஷ்டி சொல்லுங்கள், அவள் ஹாப்பியாக இருப்பான். ஹலோ ஸ்ருஷ்டி, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸ்ருஷ்டி வந்து பொண்ணு பேரா இல்லை? ஸ்ருஷ்டி இல்லை, அவங்க பொண்ணு பேரை தான் அவங்க வந்து அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஹாய் ஸ்ருஷ்டி, ஹவ் ஆர் யூ? சிஸ்டருக்கு ஹாய். உண்மையாகவே பாண்டியம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதான் நான் சொல்லுவேன், சில பேர் இப்போ பேட் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் பண்ணால் கூட நான் சொல்லுவேன் அவங்க வீட்டு பிள்ளை நினச்சிட்டாங்க, அதனால தான் அதட்டி பேசுகிறாங்க போல், திட்டுது சில விஷயங்களை பொறாமப்படுறாங்க போல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பெஷலி பாண்டியம்மாவாக இருக்கீங்க நீங்கள். என்ன பண்ணுறது, நானே ஒரு குழந்தை தானே. அடடா, ஆச்சரியக்குறி. அடுத்த கேள்வி, நேஹா vlogs என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாப்பா மெட்டர்னிட்டி கலெக்ஷன் போடுங்கடா. கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா நானே எவ்வளோ மெட்டர்னிட்டி கலெக்ஷன் வச்சிருக்கேன் எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாச்சிக்கு பாதியாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மதுரை பக்கம் போய் பார்த்தா மெட்டர்னிட்டி கலெக்ஷன். மதுரை பக்கம் பார்த்தோன்னா எங்களுக்கு யூஸ் பண்ண பாதி ட்ரெஸ்ஸை எங்கள் அம்மா தான் போட்டு சுற்றிட்டு தராங்க. ஆமாம், லீவுக்கு போனால் யார் இவன் தெரியாமல் போய் முதல்ல அடிச்சு போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் போடுறேன். நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து திருப்பியும் நான் ரீஸ்டாக் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் vlog-ஆவே அதை போடுறேன், எப்படி என்னன்னு. வீடு ஃபுல்லாக அது மட்டும் தான் வச்சுருக்கேன், அதனால் கவலைப்படாதீங்க. எங்கே நான் சும்மா வந்து வெளில கடைக்கு போனாலும் மெட்டர்னிட்டி வருதா, வீட்டில் இருந்தாலும் மெட்டர்னிட்டி வருதா, இல்லை ட்ரிப்பிங் போனால் மெட்டர்னிட்டி வருதா, அது ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுங்க. நைட்டிலாம் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வியர். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம
அம்மா மாதிரி செட்டுகள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மெட்டர்னிட்டி வேர் யூஸ் பண்ணாங்கன்னா நைட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆமா இதுதான் பெஸ்ட்டுன்னு இதே வச்சுக்கோங்க. அதனால பனியன் கிளாத்தில் இருக்கா. சூப்பரா இருக்கும். ஆமாம், சில நேரம் நானே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி ஐடியாலாம் வந்துச்சு. ஐயையே சீ இல்லை சும்மா சொல்கிறேன். இல்லை அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், நல்லா இருக்கும் எங்கே ரொம்ப நல்லா போனாலும் இருக்கு. ஈஸியாக கேரி பண்ணிக்கிறா, நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா நான் போடுறேன் உங்களுக்கு. ஹரி 09 UP என்ன கேட்டிருக்காருன்னா, வை தேர் இஸ் நோ போயம்ஸ் ஃப்ரம் பிரதுகன் சிஸ்டர் ஆஃப்டர் பேபி பர்த், நோ போயம்ஸ் ஃபார் பேபி வெயிட்டிங் ஃபார் போயம். அதை வந்து நான் பிரதுகன் சிஸ்டர் கிட்ட தான் கேட்கணும். இல்லை அதுக்கப்புறம் நிறையா பண்ணியிருக்காங்க. நம்ம தம்பியோட 100வது நாள் பண்ணியிருந்தாங்க, ஆமா ஆமா என்னோட பர்த்டேக்கு பண்ணியிருந்தாங்க, பாப்பா பர்த்டேக்கு பண்ணியிருந்தாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பர்த்டேக்கு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே அடிக்கடி வந்து பண்ணிடுவாங்க. என்ன ஒரு விஷயம்னா அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ சரிவர போடலை, அதுதான் ஒரு மெயின் கண்டென்ட். அதாவது கண்டென்ட்டபுளாக வீடியோ எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக சமையல் வீடியோஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி இருந்தது. அதனால் சமையல் வீடியோவில் போய் என்னத்தை நம்ம வந்து கவிதை எழுத முடியாது, அதனால் விட்டுருக்கலாம். அதனால் பிரதுகன் சிஸ்டர் கேட்குறேன். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ப்ராங்க் வீடியோ இதை வச்சு ப்ராங்க் வீடியோ நீங்க பிராங்க் வீடியோ பார்த்தீங்களா? அதில் வந்து அவங்க சூப்பராக பேசியிருந்தாங்க. லைக்ஸ் பெச்சுக்குச்சு. பார்த்தா இவன் அப்புறம் கேட்குறேன் என்னப்பா அப்படின்ற, நானும் அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணோம். அவங்க தான் கமெண்டில் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியாவில் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஹைலைட்டே அவங்க தான் நேற்று. ஆமாம் சூப்பராக பண்ணாங்க. அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள், பார்க்கலண்ணா இன்னும். ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின். நேஹா விளாக்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாப்பா நானும் என்னோட பேபி தம்பியை பொக்கேன்னு தான் கூப்பிடுவேன். ஆமாம், அவன் வந்து அவன் சிரிச்சானாலே பயங்கர கியூட்டு. இன்னும் பல்லெல்லாம் வளரலையா, அந்த வந்து எளிர் வந்து அழகாக தெரியும் அவன் சிரிக்கும் போது. அதனால் அவனை பொக்கேன்னு கூப்பிடும் போது க்யூட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் சும்மா அவனை பொக்கே அப்படின்னு கூப்பிட்டாலே அழகாக சிரிப்பான். ஸோ அதனால் க்யூட்டு பொக்கே பொக்கேன்னு வச்சுக்கிறதா பாருங்க, பொக்கை குட்டி அழகாக சிரிப்பான். அவனோட சிரிப்புக்கே பயங்கர ஆளுங்க எல்லாமே, அவ்வளோ அழகாக அவன் சிரிப்பான். ஸோ அவன் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இத்தோட Q&A முடிந்து விட்டதே. வெரி குட். ஸோ சிறப்பாக Q&A இருந்துச்சு நீண்ட நாளுக்கு அப்புறம், பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆமாம், ஸோ தேங்க்யூ. கோல்டு ஃபிஷ் கதெல்லாம் இருந்துச்சு. அதான். ஸோ அதெல்லாம் மறந்துடுங்க, நம்ம சின்ன வயசில் பண்ண சேட்டைகள். இது மாதிரி நிறைய சேட்டைகள் இருக்குது. ஆனால் நான் வந்து இதுக்கப்புறம் க்ளூ கொடுக்க மாட்டேன். வித்யாக்கு வரும்போது இன்னொரு கதை கேட்பான். ஏதாவது தெரியாதனமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ன்ற ஒரு க்ளூவை கொடுத்தனால நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஆமாம், இன்னொரு நாள் நம்ம நேரில் சந்திக்கும்போது நிறையா விஷயங்கள் பேசலாம். ஸோ ரொம்ப நன்றி மக்களே, உங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல நண்பர்களாகவும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். அடுத்து என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதை கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் Q&A சீக்கிரம் வரும். கொஸ்டின்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அவ்வளோ வேகமாக நம்ம வீடியோ போட்டுடலாம். ஓகே, ஆமா, எங்களுக்கே ஆர்வத்தை தூண்டணும். கேளு, போடுங்க. பாய்.